அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆன அதிரடியான மாறுதல்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் சற்று சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. ஆனால் இந்த அடுத்த 14 நாட்களில் முற்பகுதியில் மிக வலுவான சாதகமான அமைப்பு பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் இருந்தாலும் கூட நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் பல விஷயங்களில் நிறைந்திருக்கிறது. நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட சில முடிவுகளை தீர்க்கமாக எடுப்பதற்கான வாய்ப்பும் சரியான முறையில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்தையும் அடுத்த 14 நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது மிகவும் முழு வலிமை பெற்ற முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். குரு 7இல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகமும் மங்கள பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் அடுத்த 14 நாட்களில் மிக வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பண தட்டுப்பாடு என்பது விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக உண்டு. இந்த தருணத்தில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் கூட நல்ல சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். திட்டமிட்டு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிக வலுவாக புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மிக வலுவாக 15ஆம் தேதி வரை சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வீற்றிருக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் 15ஆம் தேதி வரை மிக நல்ல பலன்களை நிச்சயமாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு. இது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 7இல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க 13ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நுழைகிறார். சுக்கிரன் 8ற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் முற்பகுதியில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வருமானம் ஒரே சீராக அமைவதற்கான சூழல் உண்டு. செலவுகள் அதிகரித்தாலும் கூட சில நேரங்கள்ல பிறருடைய உதவியையோ அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடினமான நிதி பற்றாக்குறைகள் போன்றவை விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையாக அனைத்தையும் திட்டமிட்டு செய்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவில் அதிரடியான மாறுதல்களும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன். எனவே மிக பெரிய அளவில் அரசியலில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் 7இலும் 9ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்திற்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபாதிபதியும் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் யோகம் என்றாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று நிதானம் தேவைப்படுகிறது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. சற்றென்று குடிக்க வேண்டும் என்பதற்காக சில குறுக்கு வழிகளை மேற்கொள்வதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இவற்றை நிச்சயமாக தவிர்க்க முடியும். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 5இல் சஞ்சரிக்கிறார் ராகு. லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் கேது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த 2 கிரக நிலைகளுமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக
தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் இந்த தருணத்தில் உயர்வதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதைவிட மிக வலுவாக ராசியின் அதிபதியும் 6ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடமான 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மற்றவர்களை நாடிய விஷயங்களிலிருந்து அவற்றில் விலக்கு பெறுவதோடு மட்டுமல்லாது சுயமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான யோகம், அரசு சலுகைகள் உட்பட பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராமல் புதிய விரும்பக்கூடிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். சனி 4இல் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை என்றாலும் கூட மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது. ஏனென்றால் ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டச்சனி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று ஆறுதலான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். எனவே சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருந்தால் போதும், பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்துவதற்கான சூழல் உண்டுங்க. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியை தவிர்ப்பதற்கான சூழல் கிடைக்க போகிறது. உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்லது. உத்தியோக ரீதியாக மற்றவர்களை பற்றி விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளலாம். பெரிய அளவிற்கு லாபம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். மிக வலுவான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் என பல கிரக நிலைகள் இருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி நன்மை நிச்சயம் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.